அழகான அனுபவத்தை தாம் பெற்றதை இங்கு பகிர அழைக்கின்றோம் பொங்கல் விழா தலைவர் ரொட்டேரியன் பாலாரிஸ் ஃபெலோ RS திராவிடமணி அவர்களை. அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு சிறப்பான ஒரு ஈவெண்ட்டுக்கு மார்னிங்கு எல்லாரும் இவ்வளோ திரளாக வந்திருக்கிறதுக்கு முதல்ல சந்தோஷம். எப்போவுமே நாங்கள் ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறோம். புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு மட்டுமே இதை பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணுவோம். செல்ல குழந்தைகளுடன் புன்னகை பொங்கல், இது திருவள்ளூர் ரோட்டரி சங்கத்தோட 10வது ஆண்டு புன்னகை பொங்கல். ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக அமையறதுக்கான முக்கிய காரணமான அந்த குழந்தைகள் 300 குழந்தைகள் அட்ஸ்வா ட்ரஸ்ட் மூலிமா வந்திருக்கிற அந்த குழந்தைகள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சின்னதாக ஆரம்பித்து நாங்கள் அங்கே போய் ஆரம்பித்த அந்த தீபாவளி நைட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த பிரம்மாண்ட பொங்கல் விழாவில் வந்து நிற்குது. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாரும் ட்ரெஸ் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஆசிரமத்தில் போய் நம்ம நிறைய பேர் பண்ணியிருக்கோம். ரெகுலராக எல்லாரும் பண்ணுறது தான். ஆனால் அந்த குழந்தைங்களுக்காகவே ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு செய்து எல்லா சினி ஆக்டர்ஸ்லேருந்து, சின்னத்திரை நடிகர்லேருந்து, சிங்கர்ஸு, காமெடிஸ் எல்லாருமே வர வச்சு நம்ம ஃபேமிலி நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து அந்த குழந்தைங்க இந்த விழாவை கொண்டாடணுன்றது தான் இந்த பொங்கல் விழாவோட மெயின் அஜெண்டாவே அதுதான். அதுக்கான சப்போர்ட் தான் நாங்கள் இவ்வளோ சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முடிச்சுட்டு இந்த ஈவெண்ட்டை நம்ம இன்னும் கடந்த ஆண்டுகளை விட, கடந்த 9 ஆண்டுகளுக்கு விட இந்த ஆண்டு கொஞ்சம் சிறப்பாக நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இங்கே ஃப்ரண்ட் ரோல் அமர்ந்திருக்கிற பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ், என்னோட கவர்னர் IPDG பரணிதரன் மற்றும் DGE சுரேஷ் மற்றும் வருங்கால ஆளுநர்கள் ரவிக்குமார் வந்துட்டுருக்காரு, நம்ம சிவகுமார் இருக்கார். இதுதான் ஃபஸ்ட் டைம் 10th டைம் ஒரு 6-7 PDGs அண்டு இன்கமிங் கவர்னர்ஸை வச்சு நடத்துகிற ஒரு பொங்கல் விழா. அதுக்கு நம்ம திருவள்ளூர் சங்கத்துக்காக அவ்வளோ தூரம் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் குடியாத்தம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, நம்ம PDG சம்பத் சார்லாம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அது ஒரு அந்த எண்டில் இருக்கார். PDG பாண்டியன் சார் வந்துட்டுருக்காரு. வருக வருக என்ற வரவேற்கிறோம். இந்த தருணத்தில் இங்கே இருக்கிற எல்லா PDGக்குமே நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு வேறு ஒரு எண்டில் இருக்கோம். சம்பத் சார் அந்த எண்டுனாக்கா நம்ம DGE சிவகுமார் சார்லாம் இந்த பக்கம் எண்டுக்கு வேலூர், குடியாத்தம். நம்ம திருவள்ளூர் கிளப்புக்காக இவ்வளோ சிரத்தை எடுத்து இவ்வளோ மார்னிங் டைமில் வந்ததுக்கு முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்மளை வந்து இந்த ப்ரோக்ராமை பேசுகிறாங்கன்னா இவ்வளோ DGயும் DGN பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ் எல்லாரும் கலந்துக்கிறது தான் அதோட சிறப்பு. முதல்ல அதுக்கு வருகை தர சம்மதிச்சு இன்றைக்கி வந்து இருக்கிற அனைத்து கவர்னர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம சீஃப் கெஸ்ட்டு DGE சுரேஷ் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்தே நாங்கள் வந்து இந்த ஒரு பொங்கல் விழா பண்ண போகிறோம் அப்படின்னும் போதே அவரும் கிட்டத்தட்ட எல்லா ப்ரோக்ராமும் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் டிஸ்ட்ரிக்ட் ஈவெண்ட்ஸை. இருந்தாலும் திருவள்ளூர் பொங்கல் விழாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஃபாலோ பண்ணி அதுக்கு அவசியமே இல்லை, அவருக்கு டைம் மட்டும் கேட்டிருக்கலாம். அவரும் சரி எங்கள் கிளப்புக்குன்னு இல்லை டிஸ்ட்ரிக்டே ஒரு எப்பவுமே அட்வைஸராக இருக்கிற பெப்சியும் சரி அவ்வளோ சிறப்பான ஒரு சப்போர்ட்டு. என்ன பண்ணணும், எப்படி இன்வைட் பண்ணணும், எல்லாருக்கும் இன்வைட் பண்ண ஐடியா கொடுப்பாங்க. எனக்கு மட்டும் வராது வாட்ஸ்அப் பண்ணிட்டுன்னு சொன்ன சுரேஷ் அவர்களுக்கும் பெப்சி அவர்களுக்கும் நம்ம PDG சம்பத் சாரும் நான் இன்வைட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் டைம் வரும்போதும் நான் அந்த டைமில் அவர் மதுரையில் இருந்தார். தயவு செய்து அந்த வேலையை மட்டும் பண்ணாதீங்க, எனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சி விடுங்க, 100% வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற அவருக்கும் சரி, நம்ம பல்லவனில் இருந்து நம்ம இன்னொரு நாயகர் நம்ம மோத்திலால் அவர்களுக்கும் நன்றி. அவரையும் போய் பார்த்துருந்தோம் லாஸ்ட் டைம் தான். அவர் அவசியம் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கு, அவருக்கும் ஒரு நன்றி. இதை டிஸ்ட்ரிக்டில் நன்றி சொல்லிவிட்டு இந்த விழா எப்போவுமே நம்ம திருவள்ளூரில் வந்து எடுக்கிறோம் அப்படின்னம்னாலே ஒரு ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதுக்கு என்ன இருந்தாலும் முதல்ல நம்ம பக்கத்தில் நிற்கிறவங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம லாலு சார் இருக்கார், இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். முதல்ல எதுவாக இருந்தாலும் நம்ம நடத்தலாம் அப்படின்னோம்னா சரி
நம்ம கிளப்போட வென்யூ அப்படின்ற லெவலில் நம்ம எந்த ஒரு விழாவானாலும் இங்கே நடத்துறதுக்கு அனுமதிச்சு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வாரமாக இந்த பணியை செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்துகிற டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல்ஸ் நிறைய பேர் தெரியும். ஒரு வாரமாக நமக்காக ஸ்கூலை அட்ஜஸ்ட் பண்ணி கிளாஸ் ரூம்ஸை இந்த பக்கம் மாற்றி அந்த பக்கம் மாற்றி அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்குற லாலு சாருக்கு இந்த டைமில் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அடுத்த நம்ம ஸ்கூல் கரஸ்பாண்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப்ஸ் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஜேம்ஸ் சார் இருக்கார். அவரும் இன்னும் வந்துட்டுருக்காரு, அவரும் இன்னும் வரலை. அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவரும் என்ன பண்ணணும், வெல்கம் டான்ஸ் ரெடி பண்ணணும்னா எல்லாருக்குமே சரி, ஜேக்கப் ஸ்கூலுக்கும் சரி, ஞான வித்யாலயாவுக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் சொன்னது ஒரே ஒரு 5 டேஸுக்கு பிஃபோர் தான். அதுக்கு நம்ம ராஜேஸ்வரி மேடம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, எப்போவுமே அவங்க பின்னாடி தான் இருப்பாங்க. இந்த 4 டேஸில் ப்ராக்டிஸ் பண்ணி நமக்காக இவ்வளோ அற்புதமான வெல்கம் டான்ஸ் கொடுத்த 2 ஸ்கூலுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, அடுத்தது எங்கள் திருவள்ளூர் கிளப் மெம்பர்ஸ் இன்றைக்கி இவ்வளோ ப்ரோக்ராம் நடக்குதுனாலும் சுற்றி நம்ம மெம்பர்ஸ் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம பிரசிடென்ட் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நைட்டு 2 மணி வரைக்கும் எல்லா வென்யூவில் தான் இருந்தாங்க, ஒரு 20 பேர். அவங்கள மெம்பர்ஸுக்கும் சொல்லிக்கிட்டு, அடுத்தது ஒருத்தரை விடாமல் சொல்லணுன்னா நம்ம பிரசிடென்ட் ஜெயபிரகாஷ் அவர் இருக்கார். லாஸ்ட் இயர் கிளப் செக்ரட்டரியாக இருந்து உழைச்சது, அவர் இன்னும் விடாமல் அடுத்த லெவலுக்கு உழைச்சிட்டு இருக்கிற பிரசிடென்ட்ஸ் அண்ட் கோ சேர்மன்ஸ் இன்றைக்கி ஈவெண்ட்டோட ஒரு சின்ன ஒரு இதுவும் இல்லாமல் அவ்வளோ ஃபுட் கமிட்டியிலேருந்து, ரிஜிஸ்ட்ரேஷன் கமிட்டியிலேருந்து, ஃபண்ட் ரைசிங் கமிட்டியிலேருந்து இருக்கிற எல்லா சேர்மன்ஸும் அவங்கவுங்க வேலையை செஞ்சாங்க. இதில் பர்டிகுலராக ஃபண்ட் ரைசிங் சேர்மன் ரூப்குமார், நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோல்டு கோபால், ஃபோன் பண்ணாதவங்களும் இருந்திருக்க மாட்டாங்க. கிளப் மெம்பர் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணிவிட்டு வெஜ்ஜு எத்தனை நான்வெஜ் எத்தனைன்னு ஒவ்வொருத்தருக்கும் கவுண்ட் எடுத்து இன்றைக்கி விழா சிறப்பாக நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த கோல்டு கோபால் அவர்களுக்கும், அடுத்தது ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் கமிட்டி கோ சேர்மன் சதீஷ் அவர்களும் அதோட டீமு அவ்வளோ சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மார்னிங்லேருந்து அவ்வளோ பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆரம்பித்தது இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டால் இந்த விழா இன்றைக்கி சிறப்பாக நடந்து முடிய போகுது. அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம மெம்பர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஒரு ஈவெண்ட் எடுத்தோம்னாக்கா எல்லா ஃபீல்டுலேயும் நம்ம பாபு வீடியோஸ் ஹேமகுமார் இருக்கார். ஆரம்பிக்கும் போதே இந்த எல்இடி ஸ்க்ரீன் எல்லாமே ஸ்பான்சர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பாபு வீடியோஸ் ஹேமகுமார் இங்கே தான் இருக்கார், ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு எல்லாருமே பண்ணிவிட்டு அமைதியாக நிற்கிறவங்க தான். அடுத்தது ரொட்டேரியன் தமிழ்வாணன் அந்த பக்கம் ஆடியோவிலேருந்து இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டோட செட்டப் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாருமே 1 நாள் 2 வாங்குவாங்க. ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே டென்ட்லேருந்து எல்லாத்தையும் போட்டுட்டு நமக்காக ஒத்துழைப்பு கொடுத்த ரொட்டேரியன் தமிழ்வாணனர்களுக்கும் பாபு வீடியோஸ் அவர்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு, கடைசியாக இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு ஃபுல்லாகவே இருக்கிற நம்ம பரணிதரன் சார் அடிக்கடி சொல்லுவார், இந்த பொங்கல் விழாவுக்கு எனக்கும் சுமையாவுக்கு தான் போட்டி, யார் அதிகமான பொங்கல் விழாவில் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு. எங்கள் விஜய் சுமையா வந்திருக்காங்க. அவங்க இந்த பொங்கல் விழாவோ தீபாவளி நைட்டோ சுமையா இல்லாமல் நாங்கள் நடத்துனதே இல்லை. அவங்க தான் எல்லா செலிப்ரிட்டிஸும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு இவ்வளோ விழாவை இவ்வளோ செலிப்ரிட்டிஸை அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா நான் ரொம்ப சிரத்தை எடுத்துக்க மாட்டேன். ஒரே வார்த்தை, சுமையா எனக்கு செலிப்ரிட்டிஸ் வேணும் அப்படின்னு மொத்தமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். இந்த டைமில் சுமையா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு செலிப்ரிட்டிஸ் எல்லோரும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, நம்ம அடுத்தது எடிஸ் டான்ஸ் குரூப்லேருந்து கொஞ்சம் நன்றி உரைய மாதிரி ஆகிடுச்சு. எடிஸ் டான்ஸ் குரூப்பில் எடிஸ் இருக்கார். அவரும் கிட்டத்தட்ட 1 மாதமாக எல்லா டான்ஸரோடையும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க. அதுக்கும் அடுத்தது கடைசியாக நம்மள முக்கியமான இது அவுட் சைட் ஸ்பான்சர்ஸ். மேக்ஸிமம் நம்மளுக்கு ரொட்டேரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஈவெண்ட்டுக்கு வெளியிலேருந்தும் ஸ்பான்சர்ஸ் வந்திருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா 3 நாளுக்கு முன்னாடி தான் கந்தா ஹோம்ஸ்லேருந்து ஸ்பான்சர்ஸ் வந்தாங்க. இன்றைக்கி அவங்களோட மெயின் ஸ்பான்சராக உள்ளே கந்தா ஹோம்ஸ்லேருந்து வந்திருக்கிற அலெக்சாண்டர் அவர்களுக்கும் அவர் கூட இருக்கிற அனைத்து மெம்பர்களுக்கும் நன்றி. இந்த விழாலாம் இவ்வளோ சிறப்பாக நடக்குதுன்னா ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் நடக்காது. அதனால் இன்றைக்கி ஸ்பான்சர்ஸ் கொடுத்த நம்ம ரோட்டரி மெம்பர் இல்லாமல் எங்கள் மேலே நம்பிக்கை வைத்து நாங்கள் செய்யும் சேவைகள் அனைத்தும் கரெக்டான முறையிலே சேரும்ன்ற நம்பிக்கை வைத்து எங்களோட கரம் சேர்த்த அனைத்து ஸ்பான்சர்ஸ் அவுட் சைட் ஸ்பான்சர்ஸையும் இந்த டைமில் நன்றி சொல்லிக்கிட்டு, ஸ்பீச் ரொம்ப பெருசாக இருந்தாலும் யாராவது ரோட்டரி மெம்பர்ஸ் இங்கே இருக்கிற மொமெண்டோஸ் பார்க்குற யோனிக்ஸ் மொமெண்டோ இளஞ்செழியிலேருந்து நம்ம கிருஷ்ணன் சுரேஷ் சொல்ல போனால் எங்கள் கிளப் மெம்பர்ஸ் 120 பேரையும் சொல்ல வேண்டியிருக்கோம். எல்லாருமே கீழே உட்காராமல் ஃபேமிலியை உட்கார வச்சுட்டு வெளியே வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னா இந்த விழாக்காக தான் ஒத்துழைச்சிட்ருக்காங்க.
லாஸ்ட்டாக ஒரே ஒரு தேங்க்ஸு நம்ம பரணி சரண் அவர்களுக்கு ஐபிடிஜி என்னோட பர்சனல் அன்புனால அவங்க கிளப்லேருந்து 60 பேரை கூட்டு வந்து எங்கள் விழாவை சிறப்பித்த பரணிதரன் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்து விழாவை இனிமேல்ட்டு எதுவுமே ஸ்பீச்சே இருக்காது, ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் தான். 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் ஸ்பீச் இருக்கும். விழாவை இருந்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன தலைவரே, எங்கள் ஃபுட் கமிட்டி சேர்மன் வந்து பொங்கல் வந்துடுச்சு, சீஃப் கெஸ்ட் வந்து கற்பூரம் ஏற்றி பூஜையை ஆரம்பிக்கணுன்றாரு. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற சீஃப் கெஸ்ட் மட்டும் கொஞ்சம் பூஜை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுங்க. பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல். தக்கு ஹே தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு ஹே தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு ஹே தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ. முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வேத நாத்து விடாதா, நாத்தோட சேதி சொல்ல காத்து வராதா, செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கிருக்க ஏதுமில்ல வாட்டந்தான். நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி, நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ. இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்மையடி, இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல். பொங்கலா பொங்கல். தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கை. நைட்டு 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சேன். டொனால்டு பேரையும் விட்டுட்டேன். அதான் சொன்னேன், பக்கத்தில் இருக்கிறவங்க 2 பேரையுமே நான் எப்பவுமே மறந்துடுவேன். அடுத்ததா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ரோட்டரிக்கே கொடைவள்ளல் அபிராமி ராமநாதன் சார் இந்த ப்ரோக்ராமுக்கு வரதா இருந்தது. இன்னைக்கு மார்னிங் தான் சொன்னார், கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, அதனால கொஞ்சம் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு வாழ்த்து சொல்லி. அந்த வீடியோவை ப்ளே பண்ணும்படி டொனால்டு அவர்களை எடிட் பண்ணிட்டாங்க. அதை எடிட் வேற பண்ணியிருக்காரா, சிறப்பு. ரொம்ப நன்றி டொனால்டு. இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அபிராமி ராமன் வணக்கங்கள். திருவள்ளூர் ரோட்டரி சங்கம், ரோட்டரியில் நம்ம எதுக்காக ரோட்டரி நடத்துகிறோம்? தாழ்த்தப்பட்டவர்கள் தூக்கி விடுவதற்காக. அதையும் முக்கியமாக குழந்தைகளையும், அதுவும் சில குழந்தைகள் இன்னும் எவ்வளோ நாள் வாழப்போகிறோம்னே தெரியாத குழந்தைகள், அப்படி வாழப்போமா இல்லையாங்கிற விவரமும் தெரியாத குழந்தைகள். ஏதோ அந்த அன்னைக்கு உள்ள சந்தோஷம், அந்த குழந்தைகள் மத்தியில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த திருவள்ளூர் ரோட்டரி சங்கம் எடுத்திருக்கும் இந்த பொங்கல் விழாவுக்கு நான் தலை வணங்குகிறேன். இப்படி ஒரு விழாவா, எவ்வளோ அருமையாக! இந்த மாதிரி விழாவுக்கு நானும் 4 முறை சென்றிருக்கேன். இந்த வருடம் என்னால் வந்து இதை வாழ்த்த இயலவில்லை. மிக அருமையாக செய்திருக்கிறார்கள். அதுவும் எப்படி பட்டிமன்றப்பெல்லாம் வைத்து, பட்டிமன்றத்துடைய டாபிக் கூட நல்லா இருக்குது. புருஷன் வந்து எப்படி கொள்ளக்காரனாங்கிற மாதிரி ஒரு டாபிக் நல்லா இருக்குது. அதே மனைவிகளும் அப்படி வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அரசியா ராட்சசியான்னு ஆண்களுக்கு மட்டும் வச்சுருக்கேன், பரவாயில்ல. அவனுக்கு வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கணும்,
அதுக்காக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதோட பொங்கல் விழாவை ஒரு டிஸ்ட்ரிக்ட் அளவில் பெரிய அளவில் நடத்துறது உங்கள் சங்கம் தான். நிறைய சங்கங்கள் நடத்துகிறாங்க தனிப்பட்ட முறையில். ஒரு டிஸ்ட்ரிக்ட் நான் முதல் தடவை வந்தபோது நானே அசந்து போனேன், இவ்வளோ பெரிய இதுவா அப்படின்னு. இதற்கு மூல காரணமாக அந்த பிரசிடென்ட் அவர் கூட துணையாக இருந்து, ஜெயபிரகாஷ் கூட துணையாக இருந்து நடத்துகிற இந்த திராவிட மணி. இந்த திராவிட மணியை என்னால் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு திராவிட மணி. இவரும் வாழ்க்கையில் முன்னேறி ரோட்டிலையும் முன்னேற வேண்டும் என்று நான் வணங்கும் என் அப்பன் ஈசனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி பொங்கல் விழா சேர்மன் திராவிடமணி சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விழாவை இந்த அளவுக்கு சூப்பராக எவ்ரி இயர் மிஸ் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக அவர் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவருக்கு.